ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை கலக்கி. இது வந்து ஒரு சைட் டிஷ்ஷு. இது வந்து மதுரை புதுக்கோட்டை ஸ்டைல், அதாவது புதுக்கோட்டை இது டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸானது. ஸோ இதை நம்ம வீட்டில் இன்றைக்கி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த கலக்கி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 முட்டை எடுத்து வந்து ஒரு பவுலில் உடைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேரும், ஒரு ஆள் வந்து 2 எக்கு சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளாக் பெப்பர் கொஞ்சம், அதாவது குருமிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு உப்பு பெப்பர் இது ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட் நல்லா ஃபீட் பண்ணுங்கள். இது நல்லா எவ்வளோ ஃபீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா ஸ்பான்சியாக இருக்கும் கலக்கி. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் குருமா எதாவது இருந்துச்சுன்னா, சிக்கன் குருமா இல்லை மட்டன் கிரேவி எது இருந்தாலும் சரி. ஸோ அந்த கிரேவியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு மட்டன் சுக்காவில் உள்ள கிரேவியை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த சுக்கா கிரேவியை வந்து நம்ம போட்டு ஃபீட் பண்ணும்போது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நமக்கு இன்னும் மசாலாவோடு அந்த கலக்கி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் எவ்வளோ நல்லா ஃபீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நமக்கு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் அந்த எக் வந்து. ஸோ வீட்டில் இதை ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு சும்மா ஆம்லேட் போட்டு தரதுக்கு பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லித்தலையை ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு தோசைக்கல் வந்து நம்ம காய வச்சிடலாம். ஸோ இப்போ அடித்து முடிச்சாச்சு. கல் வந்து நமக்கு ஆல்ரெடி பற்ற வச்சு காஞ்சிட்ருக்கு. ஸோ காஞ்ச கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஸோ இது கலக்கி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து சூடு இல்லாமல் போட்டுறக்கூடாது. இது வந்து நல்லா சூடாக இருக்கும்போது ஆயிலை போட்டோன்னா ஆயில் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்க கலக்கியை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே ஸ்டோக்லேயே நம்ம ஊற்றிக்கலாம். இந்த கலக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு நம்ம முட்டை பொரியல் மாதிரி கிண்டிடக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு செகண்ட்ஸ் ஆஃப் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் சைடு குக் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, பின்னாடி திருப்பும்போது எப்படி பாருங்கள் கல்லில் ஒட்டாமல் வருதா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கு அந்த வேகிறதுக்கு உண்டான டைம் கொடுத்து திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளி லேயர் ஃபுல்லுமே வெந்திருக்கும். உள்ளே வந்து அந்த கிரேவியோட ஜூஸியோட அந்த எக் இருக்கும். அது வந்து நம்ம எடுத்து அந்த தம்மில் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோதான். இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ கலக்கி இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.